அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவே என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். போதும், சரி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் மெசேஜ் பார்க்கலாம். 2ஆம் வசனம், உபாகம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 15 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 2 இடத்துல பார்த்தோம். ஆசீர்வாதமும் என்ன பண்ணுமா? மேற்கொள்ளும். சாபமும் என்ன பண்ணுமா? மேற்கொள்ளும். ஆசீர்வாதத்தை சாபம் மேற்கொள்ளும், சாபத்தை ஆசீர்வாதம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. மேற்கொள்றதும் மேற்கொள்ளாததும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பேன். அல்லேலூயா. அப்போ ரெண்டுமே மேற்கொள்ளும். எது மேற்கொள்ளும்? ஒரு பையன் மேலே ஒரு சாபம் இருக்குதுன்னா, அந்த சாபம் இருந்ததுன்னா அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு மனம் பொருந்தி செவி சாய்ச்சானா ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? அவனை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அவன் ஒருவேளை கேட்கலன்னா சாபம் என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதை மனசில் வச்சுக்கலாம். இப்போது போன வாரம் நம்ம பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். முந்தின வாரம் என்ன பார்த்தோம்? முந்தின வாரம் மெசேஜ் என்னது? அதுக்கு முந்தின வாரம் மெசேஜ். போன வாரம் மெசேஜ் என்னது? போன வாரத்துக்கு முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரம், 3ஆவது வாரம் மெசேஜ் ஒன்று, 2ஆவது வாரம் மெசேஜ் ஒன்று, ஃபஸ்ட்டு வீக் மெசேஜ் ஒன்று. 3 மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். 4ஆவது வாரம் சத்யா கொடுத்தாப்புல. அப்போது 3ஆவது வாரம் வந்து என்ன மெசேஜ்? 3ஆவது வாரம் என்ன மெசேஜ்? வைராக்கியம் ஃபஸ்ட்டு வாரம். 2ஆவது வாரம் மந்திரம் இல்லை. 3ஆவது வாரம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தா என்ன பண்ணுமா? பலிக்கும். 3ஆவது வாரம் பலிக்கும். 2ஆவது வாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூனியம் கிடையாது, மந்திரமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வீக் என்னது? வைராக்கியமாக இருந்தால் மேன்மையாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. சரி, இப்போ 4ஆவது வாரம் என்ன மெசேஜ்னா, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் பலிக்கிறத பற்றி. நம்ம ஒரு மனுஷன் எடுத்தோம். அந்த மனுஷன் பேர் என்னது? என்னதுங்க? ஒருத்தன் பஞ்சகாலத்தில் விதைச்சான். தயவுசெய்து என்ன பண்ணுறீங்கன்னா, மெசேஜ் கேட்டு யூடியூப்பில் போட்டுருக்கலடா, போட்டாச்சு. யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இது பண்ணுங்கள். இன்னொன்று, பைபிள் நல்லா படிங்க. அல்லேலூயா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பலிக்கிறத பற்றி ஈசாக்கு மேலே அவன் பஞ்சகாலத்தில் விதைச்சான். கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் மேலே ஒன்று இருந்தது. என்னது? ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்தது. ஆசீர்வாதம் அவன் மேலே பலிச்சுது. பஞ்சகாலத்துலேயும் ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்ததுனால பலிச்சுது. அவன் மேலே சாபம் இல்லை, ஆசீர்வாதம் இருந்தது, பலிச்சுது. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு மனுஷனை நான் சொன்னேன், ஒருத்தன் ஊர் உள்ளே போகிறான், அவனுக்கு கடன் இருக்குது, அவன் போய் வட்டிக்கு வாங்குறான். ஊரில் வேற ஒருத்தன் அந்நியம் வரான், இந்த இடத்துல வந்தவன் அவனுக்கு தேவ தயவு
வருது சொன்னா. அப்போ அவனுக்கு தேவதயவு வருது, இவனுக்கு தேவதயவு இல்லை, இவன் இங்கேயே இருக்கிறான். அப்போ இவன் மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அவன் மேலே சாபம் அவன் மேலே பலிக்குது. இவன் ஊரை விட்டு வந்தானா, இவன் மேலே நான் வந்து ஆசீர்வாதம் இவன் மேலே பலிக்குது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18 வாசம்ல, அந்த 18 தான் என்னதுன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கே திறவுகோல் வசனம். ஒவ்வொரு புக்குக்கும் திறவுகோல் வசனம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வந்து புக்கை ஒரு சாப்டர் படிக்கும் போது அந்த திறவுகோல் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த திறவுகோல் வசனத்தின்படியே தான் ஃபுல் புக்கும் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு புக்கு வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் என்னன்னா, அந்த திறவுகோல் வசனத்தை புரிஞ்சிக்கினா அந்த புக்கை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு புக்கு புரியாது. அதே போல் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த 18ஆம் வசனம் தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு எல்லாத்துக்கும் திறவுகோல். அல்லேலூயா, அல்லேலூயா. பீரோவில் பணத்தை வச்சுட்டு வீட்டு சாவியத்தை பீரோவில் போட்டு திறக்குமா? திறக்காது. அதே போல் தான் உங்களுக்கு வெளிப்பாடு உண்டாகணும், உங்களுக்கு புரியணும்னா இந்த சாவி கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் நீங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னன்னா, இந்த 18ஆம் வசனம் தான் நான் திறவுகோல். சரி, இந்த திறவுகோல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் எப்படி இருக்குதான் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவம் ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா அந்த பாவத்தை நான் என்ன பண்றேன்னா ரொம்ப வெண்மையாக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி கிடையாது, பரலோகத்துக்கு பரிசுத்தவான்களுக்கு தான் தகுதி. சொல்லுங்க, பரிசுத்தவானுக்கு தான் தகுதி. ஆனால் அவர் பரிசுத்தம் ஏன் பரிசுத்தமாக மாறிடுச்சு, அதனால பரலோகத்துக்கு நான் ஃபுல் ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒருத்தன் ரத்தம் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் ஃபுல்லாக போயிடுச்சு ரத்தம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து ரத்தம் கொடுக்குறான். கொடுத்தவொன்னே என்ன பண்ணுறான், இவன் என்ன சொல்ல முடியும், என் ரத்தம் எல்லாம் போயிடுச்சுங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்தாருங்க, அவரால் தான் நான் என்ன பண்ணேன், பழிச்சுக்கினேன், அவரால் தான் இப்போ நல்லா ஆகிட்டேன், அவரால் தான் நடக்கிறேன், அவரால் தான் போகிறேன்னு அவன் சொல்லுவான். அதே போல் தான் நான் பாவத்துக்கு செத்து போயிருந்தேன். செத்து போனவொன்னே என்ன பண்ணாருன்னா, அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணார், என்னை நடக்க வச்சார், உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்ததுனால பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாக மாறிட்டேன். அல்லேலூயா. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பரிசுத்தமாக மாற்றிடுறேன்றாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் செத்தீங்கன்னா பரலோகத்தில் போய் சேருவீங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க செத்தாங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் கண்ணை முன்னே பரலோகத்தில் போய் திறப்பீங்க. நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்குது, யாருன்னா பரலோகம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது சரியான உபதேசம் கிடையாது. எனக்கு கொரிந்தியர் சொல்லுது, இப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அடி மட்டும் தான் இருக்குது, அவங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதனால் செத்து போனால் பரலோகம், பக்கத்தில் பார்த்து செத்து போனால் பரலோகம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போனேன் நான், முந்தானத்து. அவங்க ரொம்ப அழுகுறாங்க. நான் சொன்னேன், அழுவலாம் அழுவாதீங்க, அவர் செத்து போனால் பரலோகத்தில் போய் பார்க்க போகிறோம். ஏன் இந்து ஜனங்க போது அழுவுறீங்க, இந்து ஜனங்க தான் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. நீங்கள் ஏன் அழுவுறீங்கன்னா அவங்களால தாங்க முடியல. அப்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, என்னது, பரலோகத்தில் கண்ணை திறப்போம் ஒன்று. சரி, இப்போது இன்றைக்கி நான் இந்த இத்தனை வருஷத்தில் நான் ஜனங்களை பார்த்தேன், நிறைய பேர் ஜெபிக்கிறவங்களாம் பார்த்துருக்குறேன், நல்லா ஜெபிக்கிறவங்க பார்த்துக்கிறேன், நல்லா உபவாசத்தோடு ஜெபிக்கிறவங்க பார்த்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஓலையை கூட பிரித்து மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. ஆனால் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், உண்மையாக இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தான் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு மனம் பொருந்தி செவி சாய்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்துக்கு மேலே போயிட்டாங்க. சரி, இப்போ 2வது வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, இப்போ திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும்போது என்ன எடுக்கிறோம், சரீரத்தை அப்பமாக நினச்சி, அப்பத்தை சரீரமாக நினச்சி எடுக்கிறோம் ஒன்று. 2வது
ரசத்தை, திராட்சை ரசத்தை அவர் ரத்தத்தமா நினச்சி எடுக்கிறோம். ரத்தம் என்னை பரலோகத்துக்கு பங்காளியாக மாற்றிச்சு. அல்லேலூயா. ஆனால் சாபத்துக்கு நான் எதை எடுக்கிறேன்னா அப்பத்தை எடுக்கிறேன். அல்லேலூயா. திரும்பி சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா உங்கள் பாவங்கள்லாம் மன்னிச்சிச்சு. ஆமேன், ஆமேன். உங்கள் பாவங்கள் அது என்ன பண்ணுச்சு? சுத்திகரிச்சிட்டு நீங்கள் இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு பங்காளியாக மாறிட்டீங்க. மேலே இருக்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுன்னு நீ பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் கீழே இருக்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ உன் மேலே சாபம் இல்லை, நீ பரலோகத்துக்கு ரெடி. ஆனால் இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய வாழும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா கலாத்தியர் 3:12 வாசிங்க. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அந்த மனுஷன் எந்த மனுஷன்னா இயேசு என்ன பண்ணாருன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை முழுசா முடிச்சாரு. அதனால என்ன பண்ணாரு? அவர் பிழைத்து கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட இப்போ அவர் என்ன பண்றாருன்னா பிழைச்சிட்டு என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்ணாருன்னா எனக்காக உங்களுக்காக என்ன பண்ணாருன்னா மரத்துல மரம் தானது சிலுவைக்கு ஏன் போனாருங்க? அவரு சிலுவையில் 2 காரியம் செஞ்சார். ஒன்று என்ன பண்ணாரு? ரத்தத்தை சிந்தினார். இன்னொன்று என்னது? அவர் சரீரத்தை நமக்காக கொடுத்தார். ஒன்று ரத்தம் பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் அவர் காயப்பட்டதுனால எனக்கு சுகம். ஆமேன். அவர் ட்ரெஸ் இல்லாதவங்கிறதுனால எனக்கு ட்ரெஸ்ஸு. ஆமேன். அவர் சரீரம் உழுத நிலம் போல மாறுறதுனால ஏன் சாபம் அவர் மேலே போச்சு. நான் சாபமே இல்லாத ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அவர் என்ன பண்ணார்னா மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக இப்போ சிலுவை என்ன பண்ணுச்சுன்னா என் சாபத்தையே மாத்துச்சு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்த மேலே சாபம் இருக்குது, ஒருத்த மேலே ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ ஒருத்த மேலே என்ன பண்ணுன்னா சாபத்துக்காக அவர் என்ன பண்ணார்னா சாபமாக மாறினார். அல்லேலூயா. இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் 2 சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு வரல. நான் திருப்பி கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தேன், இங்கே எப்படி தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு இந்த மெசேஜ் எப்படின்னா உங்களுக்குள்ளே தள்ளினது. ஏன்னா ரொம்ப முக்கியமான மெசேஜ். நானே ஒரு ரொம்ப நாளாக நான் எனக்கு தெரியாது. இந்த திருவிருந்தத்தை எல்லாமே உங்கள் மகாராஜாவின் பந்தியில் இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். மகாராஜாவின் பந்தி அப்படிலாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் பரலோகத்தை பூமியில் பரலோகத்தில் அழுகை இல்லை, பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, பரலோகத்தில் துக்கம் இல்லை, பரலோகத்தில் பட்டினி இல்லை, பரலோகத்தில் பஞ்சம் இல்லை. அதை எப்படி நான் உலகத்தில் அனுபவிக்க முடியும்? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அனுபவிக்க முடியல. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் பரலோகத்துக்கு போயிட்டேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஏன் ஆசீர்வாதம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஒரே குழப்பமாக இருந்தது. ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா இந்த காரியத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒன்று மேலே இருக்கிற வசனம் என்ன சொல்லுன்னா பரலோகத்துக்கு நீங்கள் போயிட்டேன். கீழே இருக்கிற வசனம் சொல்லுது சிலுவையில் எல்லா சாபம் எல்லாம் போயிடுச்சு. இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். துரைராஜ் இருக்கிறாருங்க, அவர் பேர் தான் துரைராஜ் இல்லை. அப்போ துரைராஜ் ஆண்டவர் ஏற்றுக்கினார். உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அவரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ அவர் இருக்கிறாரு. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை ஏற்றுக்கினார். அவர் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் இயேசுவை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு. சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் பரலோகத்துக்கு சுதந்திர வழியாக மாறிட்டேன். சரி, இப்போது துரைராஜ் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அவரை ஏற்றுக்கொண்டார். அவர் குலதெய்வமாக மாறிட்டார். இப்போ குலதெய்வமாக மாறினார் என்ன பண்ணுறாருன்னா இப்போது சில காரியம்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் சில காரியம்லாம் யாருக்கு செஞ்சு வச்சிருக்கிறாருன்னா துரைராஜுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறார். அதுனா மீட்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை மட்டும் கொடுத்ததுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துக்குள்ளே வராங்க. வனாந்தரத்துக்குள்ளே தான் இந்த புக்கெலாம் எழுதப்படுது. இந்த யாத்திராகமும் என்னாகமும் எல்லாமே என்ன பண்ணால் வனாந்தரத்தில் தான் கொடுக்கப்படுது. அதே போல் என்ன பண்ணுறாருன்னா துரைராஜ் ஏற்றுக்கினாரு. என்ன பண்ணுறாருன்னா சபைக்கு வராரு. சபைக்கு வரும்போது சபையில் இந்த வார்த்தைலாம் வருது. எந்த வார்த்தை வருது? இப்போ இயேசுவை ஏற்றுக்கினார். ஏற்றுனோடனையும் இப்போது துரைராஜ் இருக்கிறாரு. துரைராஜ் வீடு கூட கட்ட முடியாது இருக்கிறாரு.
ட்ரெஸ்ஸு சரியான ட்ரெஸ்ஸு இல்லை. இப்போது சபையில் பிரசங்கிக்கப்படுது என்ன படுதுன்னா, அவர் என்ன பண்ணார்னா, இந்த பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். இங்கே தான் நான் எடுக்கிறேன். அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ம் 6லேருந்து வாசிங்க. 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இது யார் கேட்கறது? துரைராஜ் கேட்கிறாரு. துரைராஜ் கேட்கும் போது இப்போ எல்லா நாமத்துக்கும் அவர் மேலே உயர்த்திட்டாரு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்ததுனால அந்த ரூபத்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா, எனக்காக அவர் அடிமை கோலம் எடுத்து என்ன பண்ணார், இறங்கி மனுஷ சாயலாக மாறினார். அதை கேட்கும் போது இவர் யோசிக்கிறார், அவர் அடிமை ஆயிட்டாரு, அப்போ நான் ஏன் அடிமை ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு வசனம் சபையில் என்ன பண்ணுது, பிரசங்கிக்கப்படுது. சபையில் பிரசங்கிக்கப்படுற வசனம் என்னன்னா, அவர் பலவீனத்தோடு வராரு. பலவீனத்தோடு வரும்போது உனக்காக அவர் காயப்பட்டாரு, அவருடைய தழும்புகள்லாம் நீ சுகமாயிற அப்படின்னு சொல்லும் போது துரைராஜ் யோசிக்கிறாரு, அப்போ நான் ஏன் பலவீனத்தோடு இருக்கணும் சொல்லி அப்படி யோசிக்கிறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டைம் ட்ரெஸ்ஸு வாங்க முடியாதுக்கிறாரு. இப்போ இயேசு எனக்காக தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்னை ஐஸ்வர்யனா மாற்றும்படி அவர் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். பிரசங்கிக்கப்படுது பாருங்க. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு யோசிக்கிறாரு, அப்போ இயேசு எனக்காக தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டாரா, அப்போ நான் ஐஸ்வர்யனா மாற முடியுமா? இயேசு எனக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டாரா, அதனால் அவருடைய தழும்புகளாக நான் சுகமாக இருக்க முடியுமா? இயேசு எனக்காக முற்கிரீடத்தை சூடிக்கொண்டாரா, அதனால் எனக்காக ஆத்துமா வேகலப்பட்டாரா, அப்போ ஆத்துமால் நான் சமாதானமாக இருக்க முடியுமான்னு சொல்லி ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறாரு, யோசினே இருக்கிறாரு. யோசிக்க சிலுவையை நோக்கி பார்க்குறாரு. சிலுவையில் தான் அவருக்கு எல்லாமே வருது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு என்ன பண்ண என்னை குலதெய்வமாக நீ ஏற்றுக்கினப்பா, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், பரலோகத்துக்கு வழியாக நான் மாறிட்டேன், உன்னை பரலோகத்துக்கு பங்காளியாக மாற்றிட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழறதுக்கு, நீ சுகமாக இருக்கிறதுக்கு, நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி இந்த புக்கிலிருந்து வாசிக்க ஒன்று ஒன்றா அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுறாரு. ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு வருது. இந்த கடன் வாங்காது இருப்பான்னு சொல்லும் போது இதே என்ன பண்ணுறாருன்னா, அவர் நெருக்கமாக இருக்குது, கடன் கொடுத்து நெருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் எதுனா ஒரு 10,000 ரூபாய், நான் போன வாரம் சொன்னால, அவன் என்ன பண்ணுறான், 10,000 ரூபாய் எப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும். அவன் மேலே சாபம் இருக்குது. ஊரை விட்டு ஊரை வந்தவன் மேலே அவன் மேலே தயவு இருக்குது. ஆனால் இவன் யாருன்னா, இவன் கிறிஸ்தவன், இவன் தேவனுடைய பிள்ளை. இவன் என்ன பண்ணுறான், அதே ஊரில் இருக்கிறான். அதே ஊரில் இருந்தாலும் இவன் மேலே சாபம் இருக்குது. உடனே இவன் மெசேஜ் கேட்குறான், அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது அவன் கடன் கொடுக்கறத மாட்டோம் யோசிக்கிறான். கடன் எப்படின்னா கொடுக்க வைக்கணும் ஆண்டவரை. ஆனால் கடன் வாங்காத இருக்க முடியல. எப்போ நெருக்கத்தின் மத்தியில் கடன் வாங்காத இருக்க முடியல. பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு வசனம் நான் வரும்போது சத்யா ஒரு வசனம் சொன்னா போல, யோபு எழுதின யோபு புஸ்தகம் 36:11 வாசிங்களேன். வாசிங்க. அவரை அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இப்போ எப்படின்னா, அவர் அடங்கி சேவிக்கிறதுன்னா என்னதுங்க, அவருக்கு அடங்கி சேவிக்கிறதுன்னா அதுங்க, அவர் சொல்றதை கேட்டு அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா அவங்க வாழ்நாள் முழுக்க எப்படி இருப்பாங்களாம், நன்மையாகவும்
தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இப்ப இதை பாக்குறாரு. யாரு பாக்குறது? துவராட்சி பாக்குறாரு. அப்ப நம்ம அவருக்கு அடங்கி சேவிக்கணுமா? அப்ப அவர் சொல்றதை கேட்கணுமா? அப்ப அவர் சொல்றதை கேட்டா நம்ம செல்வம் அப்ப இங்கெல்லாம் இதெல்லாம் பிரசங்கிக்கப்படுறதுனால இந்த ஒரு வார்த்தை என்னால செய்ய முடியாத போது அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவர் எனக்காக தரிதரமாக மாறினாரு. நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக சாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுக்க போகிறேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அந்த வசனத்துக்கு என்னை ஃபுல்லாக அர்ப்பணிக்கும் போது, நான் சொன்னல போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த வசனம் மனம் பொருந்துருதுன்னானது, மனம் பொருந்துதுன்னானதுங்க. இப்போ அந்த 10,000 ரூபாய் வேறு வழி கிடையாது, வாங்கி தான் ஆகணும். ஆனால் வசனம் சொல்லுது, நீ அநேக சாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், நீயும் இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு நான் மனம் பொருந்துறேன். எப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தேவை இருக்குது, ஆண்டவரே இப்போ வாங்கலைன்னா என் மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு நாவது. நிறைய பேர் கடன் வாங்குறது ஏன் தெரியுமா? கடன் அதிகமாகிறது யாருன்னு தெரியுமா? ஏன் கடன் அதிகமாகுது? வசனம் தெரியுது, நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய். ஏன்? மரியாதை போயிடுமே, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. வீட்டாண்ட கத்திட்டாங்கன்னா அப்போது இப்போ நான் யோசிக்கிறேன், அவர் சிலுவையில் என்னை விட, அவர் தேவகுமாரங்க, நம்ம யார் மனுஷன். எனக்காக அவர் அசிங்கப்பட்டார், சிலுவையில் அசிங்கப்பட்டார். அவர் படாத அசிங்கமாக நான் அசிங்கப்பட்டுருக்கிறேன். அவர் பட்டார் எனக்காக அசிங்கம், அதனால் அவர் அசிங்கப்பட்டார், என்னை அசிங்கப்பட விட மாட்டார், அவரே அசிங்கப்பட்டார். அவரை விட இது பெரிய விஷயங்கள்ல பரவாயில்ல, அவருக்காக நான், அவருடைய வார்த்தைக்காக நான் அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அசிங்கப்படாதபடிக்கு அவர் பாதுகாத்துக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் என்னால் முடியலனாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு என்னை ஃபுல்லாக சரண்டர் பண்ணும் போது, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, என்னால் முடியல ஆனால் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, மனம் பொருந்தும் போது, செவி சாய்க்கும் போது, என் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கு பண்ணா, நான் செல்வ வாழ்வாக என்ன பண்ணுவேன்னா, செல்வ வாழ்வையா வாசிங்க, தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனம் தான் எழுதி ஓட்டிங்க. இந்த வசனம் கீழே இருக்கிற வசனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாசிக்கிற வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வாசிங்க. அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள். லட்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல அந்த வசனம்லாம், ஆனால் ரொம்ப நல்லது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அடிக்கிற வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி வாசிங்க. உபாகமும் 14 நிறுத்தாதீங்க. 14 நம்மளை தூக்கி விடுற வசனம், அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ணுற வசனம். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தா பயமாக இருக்கும், அது பார்க்கும் போதே அவர் அடிக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ரொம்ப நல்லது. ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கிற வசனம் தான் ரொம்ப நல்லது. ஆமென். அதுதான் நம்மளை கரெக்ட் பண்ணுது. ஆமென். அப்போ அந்த வசனத்தை மனம் பொருந்தி செவி சாய்க்கும் போது, அல்லேலூயா, தேசத்தின் நன்மையை புசிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணுவாங்களாம், செல்வ செழிப்பாக இருப்பாங்களாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, சிலுவையில் என் சாபம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுமந்து தீர்த்துட்டாரு. நான் பாருங்க, பரலோகத்தில் சாபம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாபம் உங்கள் மேலே, சாபத்தோடு நீங்கள் போக மாட்டீங்க. சாபமும் எங்கே இருக்குதுன்னா பூமியில் தாங்க இருக்குது. சபிச்சதுனால தான் முள்ளும் குறுக்கும் பூமியில தான். நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா வேலிங்கத்த முள் அங்க பார்க்க முடியாது. இங்கதான் வேலிங்கத்த முள். பரலோகத்துல முள்ளுலாம் கிடையாது. பரலோகத்துல எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதமான ஒரு இடம். அப்ப இங்கதான் முள்ளு, இங்கதான் சாபம். அப்ப இந்த சாபத்துக்காகத்தான் சிலுவையை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க சிலுவையை ஒவ்வொரு நாளும் சிலுவையை தான் என்ன பண்ணுமோ நோக்கி பார்க்கணும். இந்த சிலுவையை நோக்கி பார்க்கறது தான் இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா மனம் பொருந்தி செவி சாய்க்கணும். ஒரு காரியத்தை இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த சாபம், ஒருத்தர் மேலே சாபம் இருக்குது, ஒருத்தர் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. சரி, நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், ஒருத்தர் மேலே ஆசீர்வாதம் இருந்து அவன் என்ன பண்ணான், பஞ்சகாலத்தில் என்ன பண்ணான், விதைச்ச உடனே ஆயிடுச்சு,
100 மடங்கு. அப்போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் மேலே சாபம் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது எப்படி? சாபத்துடைய விளைவு பிரதிபலிப்பு எப்படி தெரியும் நம்ம வாழ்க்கையில்? அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கலாம். லேவியராகமம் 26க்கு போகலாம். 14 வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாத படிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும். இப்போ கர்த்தருடைய கட்டளை மீறும் போது என் மேல சாபம் வருது, அப்படிதானங்க? கர்த்தருடைய கட்டளை நான் மீறினேன்னா என் மேல சாபம் வருது, அப்படிதானங்க? இது ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை நான் மீறும் போது என் மேல எனக்கே தெரியாத கர்த்தருடைய சாபமோ கோபமோ என் மேல வருது. ஆமென், அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். அப்போ கோபம் வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு சாபமாக மாறுது. அல்லேலூயா. இது வரைக்கும் நல்ல அப்பா தான், நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பையன் சரியாக பண்ணாத போது திட்டுறாரு இல்லை? திட்டும் போது என்ன பண்ணுறாரு? திட்டும் போது என்ன ஆகுது? ஐயோ பிள்ளை பார்த்து எதுன்னு சொல்லாதீங்க, அவன் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் நான் சொல்லுதுன்னா நீ உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் நீ என்ன பண்ணும்? கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படியா உன் தேசத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்போ தேசத்தில் நன்மையை நான் புசிக்கணும்னா என் தகப்பனும் தாயை நான் கோவப்படுத்தாத இருக்கணும். இவங்களுக்கே நான் கோவப்படுத்தினா இந்த கதினா, அவரை கோவப்படுத்தினா எந்த கதி? அப்போ இவர் சொன்ன வார்த்தையை நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணலன்னா இவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுவதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு போதும். இப்போ 1 2 3 எடுத்துக்கலாம். நிறைய எல்லாம் போட்டுருது, வானம் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமாயிடும். சரி, 2 3 மாட்டம் எடுத்துக்க. 1 பயம், இன்னொன்று கண்கள் பூத்து போகும். கண்ணு தெரியாது. கண்ணு வந்து எப்படி தெரியும்? மங்களா தெரியும், ஆனால் ரவுண்ட் தெரியும், சரியா முகம் தெரியாது. அதுக்கப்புறம் நாம திகில் வருமா பாருங்க. போன வாரம் நான் சொன்னேன், ஒருத்த மேலே ஆசீர்வாதம் இருந்து அவன் தான் பண்ணனா போயிட்டு விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஒருத்தனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு பாருங்க. அபிஷேகம் பண்ணவனை பார்த்து தான் சாமுவேல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, டேய் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நீ முரட்டாட்டம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, முரட்டாட்டம் பண்ணுவதும் இரண்டகம் பண்ணுவதும் பில்லி சுனித்துக்கு ஏதுவாக இருக்குதான். அப்போது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய வார்த்தை கேட்காததுனால இவன் மேலே பில்லிச்சுனின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த வசனத்துலேருந்து நீங்கள் 15லேருந்து அதுக்கப்புறம் பாருங்க, 1 சாமுவேல் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ராஜ்யபாரமே போயிடுச்சு. ராஜ்யபாரம் போனதுனால பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, தாவீதை அபிஷேகம் பண்ணினார். எப்படி தெரியுமா இருக்குது? தாவீதை அந்த வீட்டில் போய் வாசிங்க. தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீது மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சவுல் மேலேயோ கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டு பொல்லாத ஆவி சவுல் மேலே வந்து இறங்கிச்சு. அப்போது ஏன்னா அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால வேற ஒரு ஆவி இருந்தது அவன் மேலே. இதுக்கு முன்னாடி அவன் யுத்தம்லாம் பண்ணான், சூப்பராக யுத்தம் பண்ணான், ஜெயிச்சான். ஆனால் ஒரு இடத்துல வரும்போது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியதுனால மேலே ஒரு நல்ல ஆவி இருந்து பாருங்க. அந்த ஆவி போயிட்டு வேற ஒரு ஆவி வந்தது. வேற ஒரு ஆவி வந்த உடனே அவனுக்கு கோபம் வந்தது, கலக்கம் வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திகில் வந்தது, அவனுக்குள்ள போட்டுருக்குதுல திகில் வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்துன்ற ஒரு மனுஷன் வந்து நின்றான் பாருங்க. கோலியாத்து வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, கோலியாத்து வந்துட்டான், அவன் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறான் சொல்லிட்டு சொல்லும் போது அவன் வந்து சொல்கிறான், ஒருத்தனை கூப்பிடுங்க வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வேலைக்காராக இருப்பீங்க
அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவனை பார்க்கும் போதே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயந்தாங்களாம். நான் சொல்றது கரெக்டா? எடுத்து வாசிங்க. 17, 11. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய 23 வாசிங்க சிஸ்டர். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சென்ற வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்க. அதே இந்த லேவியராகம் வந்து போலாம். லேவியராகம் 26க்கு போலாம். 26ல் பார்த்தீங்கன்னா 27 வாசிங்க. 26, 37 சாரி. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. உங்கள் சத்துருக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியாது. யாருக்குன்னா கண்ணு மங்களா இருக்கிறவனுக்கு, இருதயம் பயந்து திகிலோடு இருக்கிறவனுக்கு அவன் சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு கடங்காரங்க முன்னாடி அவன் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும், அவன் பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் மோசமானவனாக இருந்தாலும் தேவனுக்கு விட அவன் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவங்க ரவுடிங்க, அவங்க எதுனா ஒன்று பண்ணுருவாங்க, அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி உங்களால் நிற்க முடியலன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கண்ணு மங்களாகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று, அவங்களுக்கு முன்னாடி உங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பயத்துக்குள்ளேயும் திகிலுக்குள்ளேயும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல, எங்கேயே கர்த்தரை நான் என்ன பண்ணுறேன், கோவப்படுத்தின்னு இருக்கிறேன். புரியுதா? அவன் பெரிய மனுஷனாக இருக்கலாம், அவன் பெரிய மனுஷங்க, அவன் எம்எல்ஏங்க, அவங்க எம்பிங்க, அவங்க ஊர் தலைவருங்க, அவங்க கவுன்சிலருங்க, அவன் பெரிய மனுஷனாக இருக்கட்டான். உன் கொடுக்குற ஒரு பெரியவராச்சே. ஆமென். இன்னொன்னுன்னா உனக்குள்ள இருக்கிறாரா அவரு, அப்போ நீ எவ்வளோ பெரியவர் பாரு. தாவீது கேட்குறான், இங்கே பேசினுக்கிறாங்க, பேசும்போது பயந்து கலங்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஓடி கேட்குறான், எப்பா என்னமோ சொன்னீங்க கோலியாத்தை நிர்மூலமாக்குனா ஏதோ ராஜா சீர்வரிசெல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னேன். சீர்வரிசை பேசுகிறாங்க வந்து எந்த இடத்துல, யுத்த காலத்தில் வந்து ஒருத்தன் ஜனமே தேசத்தில் இருக்கிற இராணுவம் எல்லாம் பயந்து நிற்குதுங்க. இவன் என்ன பண்ணுறான்னா சீர்வரிசை ரேட்டு பேசி நிற்கிறான். இவன் பார்வை வேற, அவன் பார்வை வேற. இவனுக்கு கண்ணு தெரியுது, அவனுக்கு கண்ணு தெரியல. யாரா இருக்கலாம் என் கூட வரீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன் கண்ணு தெரியல? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில. எங்கே கர்த்தருடைய வார்த்தை விட்டான், கர்த்தருடைய வார்த்தை கோட்டை விட்டு உட்காந்துங்கிறான். அதனால தான் இவன் என்ன பண்றானா சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியல இவனால. அல்லேலூயா. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியலையோ அப்பெல்லாம் பொல்லாத ஆவி உங்களை ஏக்கிக்கு நின்றுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தேவையில்லாத சாபம் உங்கள் மேல ஆளுகை செய்துன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாபத்தை விட இயேசுடைய வல்லமை பெருசு. ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சும்மா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்தா போதும், அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், வந்து தூக்கிடுவார். அல்லேலூயா. பாருங்க, மடியிலே படுத்துங்க, தெலீலால் மடியிலே படுத்துங்கிறான். யாரு? லாஸ்ட்ல கேட்குறான், ஒரு விஷயம் செய்யுங்க ஆண்டவர், கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ரேயருக்கு மயங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு இறங்கிட்டு இது வரைக்கும் அவன் செஞ்சதை விட அதிகமாக செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே தூக்கிடுறாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களை எந்த இடத்துல நீங்கள் பிசாசு போட்டு அழுத்தினானோ அங்கேருந்து தூக்கிடுறாரு உங்களை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு சக்தின்னு சொல்கிறோமே, இவன் மேலே ஒரு சக்தி வேலை செஞ்சது. இவன் மேலே சக்தி என்னதுன்னா அவன் சொல்கிறான், டே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான் என் ட்ரெஸ்ஸை. அவன் சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு செட் ஆகும். அவன் வந்து சின்னதுலேருந்து யுத்தம் வீரன். யார?
கோலியாத்தை பார்த்து இவன் சொல்றான், சின்ன இப்போ இவன் யுத்தத்துக்கு போனான்னா அவனுடைய உடம்ப சரீரத்தை பார்க்கறது தான் போனான் அவன். ஆனால் இவன் சொல்றான், அந்த கரடி கொண்டது போல, அந்த சிங்கத்தை கொண்டது போல, அதே போல தான் இவனையும் கொண்டு போட்டுருவான்றான். பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கன்றது தான் மேட்ரு. நீங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா ஏதோ சக்தி உங்கள் மேலே ஏக்கி கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அந்த சக்தி உங்களுக்கு ரூல் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு சிலருக்குலாம் தூக்கம் வருது இல்லை? சொல்லுங்கள் இயேசுவின் நாமம், சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால சாபத்தின் ஆவிய என்னை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என் மேல இருந்து அசிங்கமான கருத்தை எடு. ஆமென். பிரைட் ஆயிடுச்சு பாருங்க மகம். பாருங்க இப்போ அப்படியே உள்ள போகுது மூஞ்சி, அப்படியே ஒரு மாதிரி போகுது. இப்போ அந்த சாபம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அப்படியே உட்கார வைக்குது. அது எதுவும் எவ்வளோ பெருசவனா இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியல. நிற்க முடியலனாலே நம்ம கண்ணு பூத்து போச்சுன்னு அர்த்தம். நம்ம இருதயம் திகில் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யுத்த காலத்தில் இவன் திகில் அடையல பாருங்க. இவன் சொல்றான், நீ ட்ரெஸ் போட்டு போடா. அவன் சொல்றான், இந்த ட்ரெஸ்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு செட் ஆகலை, எனக்கு வானா, நான் கள்ள மாட்டா எடுத்துன்னு போறேன்றான். யுத்த காலத்தில் அவன் பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கணும். அவர் பார்க்குற போல பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். இப்போ மேட்ரு, நீங்கள் பார்க்குற பார்வை மனுஷனை பெருசாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் இல்லை, வேற ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு போக மாட்டுது பாஸ்டர், பிசாசு போக மாட்டுது, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண ஆடின்னு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆடினே இருக்கிறாங்கன்னா அது பிசாசு இல்லை, சாபம். அது அந்த சாபம்லாம் போகாது. அந்த சாபம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்களே என்ன பண்ணும், ஆண்டவரே மனம் திரும்பும் போது தான் அந்த அசுத்தாவி போவோம். ஒரு சிலர் ஊழியக்காரெல்லாம் போட்டு அப்படியே தலையை போட்டு உருட்டினே இருப்பாங்க. அதுவும் உருட்டினே இருக்கும், ஆடினே இருக்கும். ஆடி கீடி லாஸ்ட்டில் டமால் விழுந்துடும். இவங்க நினச்சிக்குவாங்க போயிடுச்சுன்னு நினச்சிக்குவாங்க. போவாது, உள்ளே தான் இருக்கும். ஏன்னா அது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவி. அது வேற ஒரு சாபம் ஆளுக செஞ்சுன்னு இருக்குது. அது போவே போவாது. அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் மறுபடியும் தரிசனத்துக்குள்ள போகிறேன், மறுபடியும் பலவீனத்துக்குள்ள போகிறேன், மறுபடியும் பிரச்சனைக்குள்ள போகிறேன். ஆனால் அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா உங்களை வேற ஒன்று ஏக்கி கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் பரலோகத்துக்கு பங்காளியாக கூட இருக்கலாம். ஆனால் சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்து சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வாயை திறந்து சொல்லும் போது தான், அல்லேலூயா, நான் தரித்திரமாக இருக்க மாட்டேன், நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், நான் செல்வ செழிப்பாக தான் இருப்பேன். இயேசு எனக்காக செல்வ செழிப்பை விட்டுட்டு என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சிலுவையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கூறியதுன்னு சொன்னாதான் உங்கள் மேலே வரும். அது சொல்கிறது மட்டும் இல்லை, மனம் பொருந்தி என்ன பண்ணோம், செவி சொல்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ சொல்லலாம், ப்ரேயர் நடக்கும்போது சொல்லலாம். ஆனால் தனியாக ஃபேஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரியும். ஆமென். நீங்கள் தனியாக நிற்பீங்க பாரு, அங்கே யாருமே கிடையாது, தாவீது மட்டும்தான். அண்ணன் தம்பியெல்லாம் கை விட்டானுங்க. அண்ணன் தம்பியெல்லாம் எப்போ போடா நீ, அவன் தான் நீ க்ளோஸ் தான் நீ நினச்சிட்டானுங்க. தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. 10 பேருக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, கத்துறது ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா கத்துறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். தனியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா? தனியாக உங்கள் சத்துருக்கு முன்னாடி உங்களால் நிற்கிறதுக்கு பலன் இருக்குதா? நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்கள் மேலே அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் மேலே நிற்கும் போது உங்களுக்குள்ள திகிலும் பயமும் வருதுன்னா ஆல்ரெடி உங்களை வேற ஒருத்தர் ஏக்கி கொண்டிருக்கிறாரு. உடனே சுதாரிச்சு என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், பயந்துட்டீங்கன்னா உடனே சுதாரிக்கணும். அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல். அப்போ நீங்கள் நீதிமான் தானே, உங்களுக்கு ஏங்க பயம் வரணும்? நீங்கள் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும்ல. அப்போ எதுவும் அநீதி செஞ்சுட்டு உள்ள உக்காந்துங்கிறீங்க, அதனால தான் தைரியம் இல்லை உங்களுக்கு. அப்போ நீங்கள் நீதிமான்னா உங்களுக்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும்ல. ஏன்னா இவன் சொல்கிறான், அவன் யாருன்னா விருத்த சதனம் இல்லாதவனா. அவன் விருத்த சதனம் இல்லாதவன், அவனுக்கு ஏன் நான் பயப்படணும்? இந்த யுத்தம் ஏன் யுத்தமோ அவர் யுத்தம்ன்றான் அவன். பாருங்க, பார்வையே மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இது ஏன் வீடா? இது அவர் கொடுத்த வீடு.
அவர் கட்டலைன்னா அவருக்கு தான் அசிங்கம். நான் சர்ச்சைக்கு போகிறேன், கருப்பைபிள் எடுத்துன்னு தூக்கின்னு போகிறேன், ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறான். அப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்குது, எங்கள் குடும்ப ப்ரேயரில் எல்லாரும் பார்க்குறாங்க. இதெல்லாம் அசிங்கம் அவருக்கு தானே, எனக்கு அசிங்கம். அவர் கொடுத்தா கொடுக்குறாரு, என்னால் நடுத்தருவில் கொண்டு வரட்டும்னு சொல்லிட்டு போய் நேர்ந்தால் அவர் நடுத்தருவில் கொண்டு வர மாட்டார். வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டினால் என் கூட அவர் இருக்கிறாரு, இல்லைன்னா அசிங்கம் அவருக்கு தான் சொல்லிட்டு போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், வரைஞ்சு கட்டின்னு வந்து நிற்பார். அல்லேலூயா. நீங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களால் முடியலன்னா வேற ஒருத்தர் ஏக்கி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். சவுல் தெரியும், சவுல் இதுக்கு முன்னாடி யுத்தம் வீரன் தான். அவன் யுத்தம் பண்ணிக்கிறான், அமிலேக்கரோட யுத்தம் பண்ணிக்கிறான், அம்மோனின் புத்திரரோட யுத்தம் பண்ணிக்கிறான், பெலிஸ்தர்லாம் யுத்தம் பண்ணிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தை அவனால் பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி யுத்தம் பண்ணா முன்னாடி நல்ல ஆவி இருந்தது. எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போனானோ பொல்லாத ஆவி வந்துச்சு. அல்லேலூயா. முன்னாடி நான் எல்லாத்தையும் செய்வேங்க, இப்போ நான் செய்ய முடியலங்க. முன்னாடி விசுவாசத்தில் பெரிய காரியங்களை சாதிச்சுங்க, இப்போ சாதிக்க முடியலன்னா முன்னாடி நல்ல ஆவி இருந்தது, இப்போ கெட்ட ஆவி வந்துச்சு. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். அல்லேலூயா. அப்போ 15 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா சாபமும் வந்து பலிக்குமா. ஆமென். திருப்பி 15 வாசிங்க. உபாகமும் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். சாபம் எப்படி ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ சாபத்துக்கும் அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுன்னு நினைக்காதீங்க, சாபம் அதை விட பெருசு. சாபம் அதை விட பெருசா இருக்கலாம். ஆனா அண்ட சராசங்களுக்கு உரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அவர் என் கூட இருக்கிறாரு. அது பெருசா இருந்தாலும் அவர் பெரியவர் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அது ஜீரோ. ஆமென். அது எல்லாருக்கும் பெருசா இருக்கலாம். சாபம் ரொம்ப பெருசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தலைமுறையே க்ளோஸ் பண்றாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த தேவனுடைய பிரசன்னம் அவன் மேல இருந்தது. அவன் தலைமுறையில் யாரும் ராஜா கிடையாது, இவன் ராஜா மேலே வந்து நிற்கிறான். அல்லேலூயா. சாமுவேல் சொல்கிறாரு, உன்னை எங்கேருந்து தூக்கின்னு வந்தார் தெரியுமா அவரு? நீ என்ன முன்னாடியே பெரிய ஆளா? அதெல்லாம் அவன் மறந்துட்டான் பாருங்க. ஆனால் தாவீது மறக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஏன் தெரியுமா விழுறோம்? நம்ம வந்த இடத்த மறந்துடுறோம். பழசு நினைக்கணும்னு சொல்ல வரல நான், ஆனால் நம்ம வந்த இடத்த யோசிக்கணும். எங்கேருந்து தூக்குனார் அவர், இன்னைக்கு எங்கே உட்காந்துங்கிறோம் நம்ம? இதை நினச்சாலே நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு ரொம்ப பயபக்தியோடு இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை இறுக்கமாக பிடிச்சிக்குவோம், எங்கேயும் விழமாட்டோம். ஆமென். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம மனம் பொருந்தி நம்ம செவி சாய்க்கும் போது தேசத்தின் நன்மை என்ன பண்ணுவோம்? புசிப்போம். ஆமென். நான் இல்லை செவி கொடுக்க மாட்டேன் என்பாயாகில் பட்டயத்துக்கு இரையாகும். கர்த்தருடைய வசனத்துக்கு எந்த அளவுக்கு கிரியை செய்தோ அதே போல சாபத்தினுடைய வல்லமைக்கும் பவர் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்க. இன்னொன்று, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், மோசே வந்து ஆண்டவர் தூக்குனார், அபிஷேகம் பண்ணார் மோசேவை. இதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சார் மோசே. புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஆடு மேய்ச்சார் மோசே. ஆடு மேய்க்கும் போது அவர் என்ன பண்ணார்? கொம்பு எடுத்து ஹாய் 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 ஹாய்ன்னு கட்டிட்டு பாருல, அப்படி தானே? கொம்பு என்ன பண்ணுவார்? அடிச்சிருப்பார், ஆடை அடிச்சிருப்பார், தூக்கி அப்படி போட்டு தண்ணி குடிச்சிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கொம்பு எங்கே வந்துச்சுன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துச்சு. கொம்பை தூக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடியை வச்சு இந்த தடியை போடுன்றாரு. தடியை போட்டோடனே உடனே பாம்பாக மாறிச்சு. உடனே பார்த்த உடனே விலைக்கு ஓடுறாரு. திடீர்னு தடியை போய் புடின்றாரு, பாம்பு கோலா மாறிச்சு. தடி எடுத்துமே அடினோடனே புழுதியில் வந்து பேனா மாறிச்சு. தண்ணியில் எடுத்துமே கோலை வையணும்னு ரத்தமாக மாறிச்சு. முன்னாடி பண்ண மாதிரி பண்ணுவாரா? இப்போ தண்ணி குடிக்கும்போது தூக்கி போடுவாரா? இஷ்டத்துக்கு கோலை யூஸ் பண்ண முடியுமாங்க? முடியுமா? முடியாது. பக்கத்தில் முடியாது சொல்லிட்டீங்களா? முடியாதுன்னு. முன்னாடி நம்ம அசிங்கம் தான் பேசியிருப்போம்.
ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை பேசுவோம் முன்னாடி. இப்போ இதில் தான் துதிக்கிறோம், இந்த நாவில் தான் துதிக்கிறோம், இந்த நாவில் தான் ஆராதிக்கிறோம். இந்த நாவு சபித்தலும் துதித்தலும் ஒரே இடத்துல வரக்கூடாது. ஆமென். இந்த நாவுக்கு பவர் வந்துடுச்சு. முன்னாடி சொன்ன வார்த்தை விட இந்த இப்போ சொல்கிற வார்த்தை பயங்கர பவர். பக்கத்தில் உஷாராக இருங்க. முன்னாடி நான் அவ்வளோதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 10% போவோம். இப்போ சொன்னீங்கன்னா 100% போயிடும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு பயங்கர அபிஷேகம் வந்துடுச்சு. ஆமென். நாக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நிற்கும் போது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் வந்த உடனே அவர் என்ன பண்ணார், நாக்கை அபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். அது வாயை திறந்து கரெக்டாக பேசணும். தப்பெல்லாம் தூக்கிலாம் போட முடியாது. நாக்கை எங்கெல்லாம் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவோம்லாம் சொல்ல முடியாது. எங்கே போட்டாலும் எங்கே பண்ணாலும் அது என்ன பண்ணும், அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை நீங்கள் பேசும்போதே ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் தரித்திரத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் மேலே வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றும் சொல்லி அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சிலுவையை பார்த்து நீங்கள் சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பெரிய கோலியாத்தான் இருக்கலாம். நீ மனம் பொருந்தினா அது இதுவரைக்கும் கீழ்ப்படியில. இந்த செப்டம்பர் மாதம் நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நான் மனம் பொருந்துகிற ஆண்டவரே. ஒன்று ஒன்றா யோசிங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி இருக்கிறோன்னு யோசிங்க. உலக பிரகாரமான காரியத்தில் எப்படி இருக்கிறோன்னு யோசிங்க. உங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிங்க. எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்க. ஆண்டவரே இதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேன். பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து கரெக்டாக 28 தான் உங்களுக்கு. 28 எடுத்துங்க. 36 வெளியே 36 எடுத்துங்க. 26 எடுத்துங்க. 28 எடுத்துங்க. எடுத்து உட்கார வச்சு அந்த 15க்கு மேலே பாருங்கள். ஆண்டவரே நான் ஆஃபீஸில் எப்படி இருக்கிறேன், வேலையில் எப்படி இருக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், கரெக்டாக ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போகலன்னா உடனே சரண்டர் ஆகுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் எந்த கோலியாத்தாக இருந்தாலும் விழுந்து போவான். கர்த்தர் உங்களை மேன்மையாயிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சாபத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அதை விட உங்கள் வார்த்தைக்கு அதை விட அதிகமாக பவர். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் மேலே அது பலிக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் சரீரத்தை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பலவீனத்தில் விழுந்து போயிருக்கலாம். அந்த பலவீனத்தை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் வாயின் வார்த்தையில் நாங்கள் தப்பாக பேசியிருக்கலாம். அதனால் எங்கள் மேலே சாபம் வந்திருக்கலாம். ஒருவேளை நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நாங்கள் மனம் பொருந்தாத இருந்திருக்கலாம். அதனால் எங்கள் மேலே சாபம் இருந்திருக்கலாம்ப்பா. அந்த சாபத்தை எல்லாத்தையும் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே எங்களை உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா.
தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானேன், தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், முற்றிலும் எரித்துவிடும். எல்லாரும் கேட்கலாமா? அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுக வாசனையா உகந்து மகிழுமையா. நான் பலவீனத்துல செஞ்சிடறேன், பலவீனத்துல பேசிடுறேன், பலவீனத்துல நான் பதறி போய் பேசுறேன்னு சொல்லி ஒருவேளை உன் வாயின் வார்த்தை உனக்கு மேல சாபமா இருக்குதா? ஒருவேளை கர்த்தருடைய வழிக்கு விரோதமா வழியில நடந்து கொண்டிருக்கிறியா? கர்த்தர் ஒண்ணு சொல்றாரு, நீ வேற ஒரு வழியில நடந்து கொண்டிருக்கிறியா? இல்ல நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நான் அர்ப்பணிச்சு நீ ஆண்டவர் சமூகத்துல உன் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் தூக்கி உன்னை பலவானாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மாண்டு மடிய. உங்களுக்கு விரோதமான பாவம் எதுவா இருந்தாலும் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உண்மையா சொல்றமா? எதுவா இருந்தாலும் என் சத்துருக்கு முன்னாடி நிக்க முடியல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் ஆடி போயிடுறேன், சின்ன காரம் இருந்தா கூட நான் சோர்ந்து போயிடுறேன், பயம் வருது, அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்றியா? நீ ஏதோ தனியா தேவனுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம், பிடிக்காத காரியம் செஞ்சிருந்தாலும் நீ சத்துருக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியாது, உனக்கு பலன் இருக்காது. அன்னைக்கு சவுலுக்கு பலன் இல்ல, தாவீது பலசாலியா மாறினான். தாவீதும் அவனும் விழுந்து போனான், ஆனா அவன் தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணிச்சான், அவனை பலசாலியா மாத்தினான். நீதிமான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவன் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தத்துக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த தப்பா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா? மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. தேவனுக்கு பிடிக்காத காரியம் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாசத்தோட சாபங்கள் எதுவுமே இந்த பிள்ளைங்க மேல வரக்கூடாது. எந்த சாபமும் இவங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே, இவங்க இன்னைக்கு அர்ப்பணிப்போட போறாங்கப்பா. அக்டோபர் மாசம் இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையினால இவங்க பிழைக்கட்டும். இவங்க ஆண்டவரே, இவங்க ஆயுசு நாட்கள் முழுவதும் செல்வ செழிப்போட கழிக்கட்டும். ஆண்டவரே, உனக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னிலிருந்து ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி சாய்க்கணும்னு சொல்லி
அந்த தீர்மானத்தோடு போற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆசீர்வாதத்தின் வல்லமை பலிப்பதாக. சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கட்டும்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே.